Hi everyone, this is Padma, currently pursuing computer science engineering in Sri Sai Ram Engineering College. ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னா லாஸ்ட் இயர் நான் டுவெல்த் பப்ளிக் எழுதியிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் 97 அவுட் ஆஃப் 100 கெமிஸ்ட்ரியில் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ தாட் தட் நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் த அப்கமிங் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுக்காக. அண்ட் ஆல்சோ லைக் நான் 97 ஸ்கோர் பண்ணதுனால கெமிஸ்ட்ரியில் வந்து கிளாஸ் வைஸ் டாப்பர் அப்படின்னு ஸ்கூலில் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அதில் அட்டாச் த ஃபோட்டோ ஆஃப் இட். அண்ட் த ஃபர்ஸ்ட் திங் வந்து கெமிஸ்ட்ரின்றது வந்து லைக் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, லைக் மீடியமாக தான் இருக்கும். நம்ம எப்படி அதை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல தான். ஸோ த ஃபர்ஸ்ட் பேசிக் திங் வந்து நீங்கள் வந்து பேசிக்ஸ் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பேசிக்ஸ் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஆர்கானிக் நான் வந்து இதுவே லெவல்ஸ்ல வந்து 80 சம்திங் 79 80 தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். பட் வந்து 12th 97. எப்படின்னா ஏன்னா நான் வந்து 11th வந்து ஆர்கானிக் தொடவே இல்லை, எனக்கு அவ்வளோவா தெரியாது, லைக் புரியாது. ஸோ நான் ஆர்கானிக் ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. இன்ஆர்கானிக் பிசிக்கலி ரேண்டமா படிச்சேன். ஆக்சுவலி நான் 11th படிக்கவே இல்லை, அது வேற விஷயம். ஏதோ ஓரளவு தான் படித்தேன். ஸோ வந்து நான் நிறைய ஸ்கோர் பண்ணல. அதுக்கு மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்றேன். ஸோ எப்பவுமே வந்து பேசிக்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரி எடுத்தோம் எதுனாலுமே பேசிக்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்கூலுக்கு போறதுனால நிறைய டைமிங் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷா 1 இயரை நம்ம வந்து அலோகேட் பண்ணி படிச்சோம்னா ஈஸியா நம்மளால நிறையவே ஸ்கோர் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் திங் பேசிக்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில லைக் வந்து டைப்ஸ் ஆஃப் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், அயானிக் பாண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஐயூபேக் நேமிங். ஏன்னா நேமிங் தெரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து நேமிங்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசிக்ஸ் ஃபுல்லாவே பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கான பேசிக்ஸ்க்கும் நிறைய வீடியோஸ் யூடியூப்ல அவைலபிள் இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்து கத்துக்கோங்க. அண்ட் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து பிராக்டிஸ் ரொம்ப பண்ணுங்க. நீங்க வந்து எவ்வளவுத்துக்கோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்பதான் ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்லாம் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபுல்லா எழுதி பாருங்க. எதையுமே இந்த சப்ஜெக்ட் இல்ல, எல்லா சப்ஜெக்ட்டுமே எழுதி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கான்பிடென்டா இருக்கும், பழகிடும் எழுதி. ஸோ நிறைய எழுதி பாருங்க. எஸ்பெஷலி ஆர்கானிக் பொறுத்த வரையில எழுதி பார்க்கலன்னா நம்மளால வந்து ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஸோ ஆர்கானிக் தான் கொஞ்சம் டஃபா இருக்கும் கம்பேர்ட் டு இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல். 3 பார்ட் இருக்குல்ல, ஆர்கானிக் அப்புறம் பிசிக்கல். ஸோ இன்ஆர்கானிக்கும் பிசிக்கலும் நம்மளால வந்து மேனேஜ் பண்ணிட முடியும். பட் ஆர்கானிக்ல தான் நம்மளுக்கு பேபேன் முழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நிறைய நெக்ஸ்ட் திங் வந்து எவ்வளோத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ எழுதி பாக்குறது, அப்படியே பார்த்து எழுதி பாக்குறது இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்னுத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரியாக்டன்ஸ், இப்போ இந்த ரியாக்டனோட கேட்டலிஸ்ட் பண்ணா என்ன அவுட்புட்ல ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் பேசிக் திங் ரொம்ப ஹெல்ப் பண்ணது எனக்கு என்னன்னா நோட்ஸ் தான். நோட்ஸ் நம்ம பக்காவா எழுதி வச்சிருந்தாலே போதும், மார்க் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். யூஸ்வலா நம்ம கிளாஸ் டைம்ல வந்து ஒரு சில நோட்ஸ் எடுப்போம். பட் வந்து இன்னும் பெட்டர் என்னன்னா வீட்டுக்கு வந்தோடனே நீங்க நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு புரிஞ்ச வகையில நீங்க நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். எப்படின்னா ஆன்லைன் ரிசோர்சஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூடியூப் சேனல் அப்படின்னா MCP மாஸ்டர் தான், எஸ்பெஷலி ஃபார் கெமிஸ்ட்ரி. ஸோ நீங்க வந்து ஆர்கானிக் எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னா கூட, எனக்கு அப்படி நீங்க வந்து அந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னாலே யூ வில் பிகம், நீங்க மாஸ்டர் மாதிரி நினைப்பீங்க அந்த பேருக்கு ஏத்த மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் சம்திங் லைக் அவங்க யூடியூப் சேனல் பார்த்து நிறைய பேர் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ MCP மாஸ்டர்ல அவங்க ஒன் ஷாட் வீடியோஸ் தான் வச்சிருப்பாங்க. போத் பிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக், எஸ்பெஷலி 11, 12, 13, 14, 13, 11, 12, 13 லெசன்ஸ்லாம் வந்து பக்கவான நோட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க டீச் பண்றதும். அதை நீங்க வந்து பார்த்து அதையும் அப்புறம் நீங்க புக் வச்சு ரீட் பண்ணதையும் கலெக்ட் பண்ணி, அப்புறம் கிளாஸ்ல கவனிச்சதையும் கலெக்ட் பண்ணி ஒரு நோட்ஸா வீட்டுல எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ஹேண்ட் ரிட்டன் உங்க வீட்டுல எழுதுற நோட்ஸ். ஸோ நீங்க கிளாஸ்ல ஸ்கூல் டைம்ல கிளாஸ்ல வந்து எழுதுற நோட்ஸ் வந்து ஓகே வச்சுக்கோங்க. பட் அதை ஓவரா நான் ரெஃபர் பண்ணல. ஸோ நீங்களும் வேணா நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஸோ அந்த நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணி நீங்க வீட்டுல எழுதுற நோட்ஸ் வந்து நீங்க டில் பப்ளிக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பரா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த நோட்ஸ் வந்து அடிக்கடி ரீகால் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா எஸ்பெஷலி நீங்க ஆர்கானிக் நோட்ஸ் எழுதினா கூட போதும். பட் இன்ஆர்கானிக்ல சிம்பிளா எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப சுருக்கி வந்து ஒரு லெசனையே வந்து 1 or 2 பேஜ்ல வந்து எழுதுற மாதிரிலாம் வச்சுக்கலாம். சிம்பிளா இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கவர் பண்ணி எழுதுற மாதிரி. அப்புறம் சில ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், லூகாஸ் டெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்து சில டெஸ்ட் ஞாபகம் அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான், ஸ்டாண்டர்டைஸ்டு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. அதை
எழுதி பார்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா மோரோவர் 5 மார்க்ல அதுதான் ரிப்பீட்டடா கேட்பாங்க. சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. எனக்கு வந்து ஆர்கானிக் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இன்ஆர்கானிக்கும் பிசிக்கலும் கொஞ்சம் நல்லா தரவா படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து 80% வரைக்குமே ஸ்கோர் பண்ணிடலாம். 80 to 85 ஸ்கோர் பண்ண பேஸ்ட் ஆன் யுவர் லக் தான். நீங்க வந்து இல்ல நான் இந்த ஆர்கானிக்ல வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஒரு சில இதான் பார்த்துட்டு போயிருந்தேன் ரியாக்ஷன்ஸ், பட் அதுவே வந்துருச்சுன்னா யூ கேன் ஸ்கோர் அப் டு 90. சோ வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை படிச்சுக்கோங்க. பட் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஆர்கானிக் கொஞ்சம் நல்லா படிச்சுதான் ஆகணும். ஆர்கானிக்ல எஸ்பெஷலி ஐடென்டிஃபை ஏபிசி அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எல்லா ரியாக்ஷனும் சேர்த்து ஐடென்டிஃபை ஏபிசி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அது எஸ்பெஷலி நீங்க நல்லா கோத்ரூ பண்ணி நிறைய ஒர்க் அப் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம். அந்த மாதிரி இதெல்லாம் ஏன்னா நீங்க வெறும் ரியாக்ஷன்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனேன் அப்படின்னா உங்களுக்கு கேட்கறது கஷ்டம் தான். எப்பவாவது தான் கேட்பாங்க. வெறும் நேமிங் ரியாக்ஷன் டைரக்டா கொடுத்துட்டு இப்பவுமே இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும். எல்லா ரியாக்ஷனும் சேர்த்து ஒரு கொஸ்டினா இருக்கும். சோ அந்த இடத்துல நீங்க ஒரு ரியாக்ஷன் ஒரு ஸ்டெப் தப்பா பண்ணாலுமே அந்த இப்ப ஏ கரெக்டா பண்ணிட்டீங்க, பில தப்புனா சி டி ஃபுல்லாவே அடி வாங்கும். சோ அப்போ உங்களுக்கு மார்க் கிடைக்காது. சோ லாஸ்டா கம்பல்சரி அந்த கொஸ்டின் தான் இருக்கும். ஐடென்டிஃபை ஏபிசி ஆர்கானிக்ல இருந்தா இருக்கும். அதை அட்டென்ட் பண்ணும். 5 மார்க்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஃப்ரம் த பிகினிங் படிச்சாதான் முடியும். சோ எழுதி பார்த்து படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்க ஃப்ரம் த பிகினிங். மிட்டம் 1 வருதா கூட அந்த மிட்டம் 1 கொஸ்டின் பேப்பரையும் பத்திரமா வச்சு டில் பப்ளிக் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபைல் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிட்டு வாங்க. அப்ப லாஸ்ட்டுக்கு ஈஸியா ரிவைஸ் பண்ண முடியும். இன்னும் பெட்டர் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நெட்ல டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே போட்டு வச்சுக்கோங்க. அது அதர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரையும் நிறைய கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்றது ஈஸியா இருக்கும். மோரோவர் அதே கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இல்லாட்டினா லைட்டா ட்விஸ்ட் பண்ணி கேட்கற மாதிரி இருக்கும் கம்பல்சரி. ஏன்னா கம்பல்சரி தான் நம்மளுக்கு அடி வாங்குறதே மார்க்ல. ஏன்னா மத்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம படிச்சது தான் வந்துடும். கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. சோ கம்பல்சரிக்கு பெரும்பாலும் வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆர்கானிக் இன்ஆர்கானிக் பிசிக்கல்ல இந்த ரீசனிங் கொஸ்டின் கேட்கலாம். இல்லன்னா சம்ஸ் கேட்கலாம். எப்பவாவது சம்ஸ் கேட்கலாம். ஏன்னா வந்து ரீசனிங்கே நிறைய இருக்கு. சம்ஸ் லெஸ் ப்ரையாரிட்டி தான். சோ அதனால சிம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சம்ஸ் தெரியல, எனக்கு அது என்னன்னு புரியலாம், அதுக்கு ரிலேட்டட் ஃபார்முலா கொஞ்சம் தெரிஞ்சா கூட அதை எழுதி வச்சுக்கோங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் கிவன் அப்படின்னு கொடுத்து கிவன் எல்லாம் எழுதிட்டு அப்புறம் வந்து என்ன ஃபைன் பண்ணணும் டு ஃபைன் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதிட்டு அந்த வேல்யூஸா சப்ஸ்டியூட் பண்ணி வந்தா கூட உங்களுக்கு வந்து 3 மார்க்ல கேட்கறாங்கன்னா 2 மார்க்ஸ் அட்லீஸ்ட் கொடுக்க 2 or 2.5 கொடுக்க சான்ஸ் 1 or 1.5 or 2 கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க் இல்ல ஹாஃப் மார்க் தான் ரிடியூஸ் பண்ணுவாங்க தப்பா இருந்துச்சுன்னா. நீங்க ஃபுல்லா விட்டுட்டு வர்றதுக்கு ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. ஸ்கூல்ல நடத்துற ஒரு டெஸ்ட்டுமே விடாதீங்க. ஏன்னா வந்து நீங்க ஸ்கூல்ல போய் எழுதும் போதுதான் தெரியும் எது கரெக்டா எழுதிருக்கும், எது நம்மளுக்கு தெரியல, எதுல நம்ம ரொம்ப லேக் ஆகுறோம், அது எல்லாமே தெரியும். ரிட்டன் எக்ஸாம் எழுதும் போதுதான். ஈவன் சிம்பிள் டெஸ்டா இருந்தாலுமே அதை விடாதீங்க. மோரோவர் அட்டென்ட் பண்ணுங்க, தெரியுதோ இல்லையோ. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரைட். அப்புறம் வந்து 15 1 மார்க்ஸ் இருக்கு. 15 1 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கு பேட்டர்ன் படி. அண்ட் அந்த 1 மார்க்ஸ் ஃபுல்லாவே நீங்க வந்து கரெக்ட் வாங்கணும்னா, ஃபுல்லாவே அட்டென்ட் பண்ணி கரெக்டா இருக்கணும்னா 8 1 மார்க் வந்து புக் பேக் வந்து வந்துடும். 8 to 9 புக் பேக் வந்துடும். ரெஸ்ட் ஆஃப் த 1 மார்க் தான் கொஞ்சம் அது ரொம்ப ட்ரிக்கின்னு சொல்ல முடியாது. 1 or 2 வேணா ட்ரிக்கியா இருக்கலாம், மத்ததுலாம் டைரக்டா இருக்கலாம். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட புக் பேக் தவிர்த்து புக்கிங் சைட் கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணுங்க. புக் ரீடிங் ஹேபிட்ஸ் எப்பவுமே இருக்கணும். சோ புக்கை கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சீங்கன்னா சேஃப். இல்லன்னா நீங்க வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 11 மார்க்ஸ் நல்லா ப்ராப்பரா கவர் பண்ணி படிங்க. கவர் பண்ணி இந்த சென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. புரிஞ்சு படிச்சீங்கனாலே யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ். அண்ட் நம்மளுக்கு 3 hours தான் எக்ஸாம். வருஷம் ஃபுல்லா படிச்சதை நீங்க 3 hours யூ கேன் இம்ப்ளிமெண்ட். அதுல நீங்க எப்படி எழுதுறீங்களோ அது பொறுத்தா உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கான மார்க் இருக்கும். சோ அதனால வந்து ப்ரெஷர் ஆயிக்காதீங்க, காமா எழுதுங்க. 15 1 மார்க்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் வாங்க பாருங்க. ஏன்னா இங்க ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா 15 1 மார்க்ஸுமே நீ எடுத்த உடனே கரெக்டா எழுதிட்டீங்கன்னா ஒரு மித்து மாதிரி தான். லைக் வந்து எல்லாமே வந்து நீங்க கரெக்டா எழுதிருப்ப, ஓரளவு கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல 15லயே தப்பா எழுதிச்சா நிறைய ஓகே உள்ள இருக்கிறதுலாம் ரொம்ப செக் பண்ணுவாங்க லைன் பை லைனா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது ஒரு மித்து தான். பட் ஸ்டில் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 15 1 மார்க்ஸ்மே கரெக்டா எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் when it come to 2 மார்க்ஸ் பிரசன்டேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரசன்டேஷன் பண்ணும் போது you'll get 2 to 3 மார்க்ஸ்.
பிரசன்டேஷன் பண்றதுனால இருக்கும், நீட் பிரசன்டேஷனுக்கு. அதனால ஃபுல்லா வந்து அழகழகா எழுதி வச்சிருக்கேன். பட் கண்டென்ட் இல்லைன்னா மார்க் கிடைக்காது. பட் நம்ம அழகா கொஞ்சம் எழுதி நிறைய கண்டென்ட் கொடுத்திருந்தோம்னா உங்களுக்கு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ 2 மார்க்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க, அந்த சைட் ஹெட்டிங். அண்ட் அதுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. 2 to 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபார் பெட்டர். எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட்ஸ் எப்பவுமே கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஓகே 3 பாயிண்ட்ஸ், அது அந்த 3 பாயிண்ட்ஸ் ரிலவென்ட் டு த டாபிக் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து கதை எழுதக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணுங்க. தெரிஞ்சது எழுதினா கூட யூ வில் கெட். எக்ஸ்ட்ரா கதெல்லாம் எழுதுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அவங்க ஸ்டாஃப் வந்து மார்க்ஸ் கம்மி பண்ண சான்ஸ் இருக்கு. அண்ட் 2 மார்க்ஸ் என்னவோ இருக்கு, கம்பல்சரி தான். கொஞ்சம் லைட்டா ட்ரிக்கியா கேட்க சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தும் கேட்க சான்ஸ் இருக்கு. லைக் அதர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் கேட்க சான்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் யோர் லக் தான். ஓரளவு ஈஸியா தான் இருக்கும். லைட்டா திங்க் பண்ணாலே எழுத முடியும். ரீசனிங் கொஸ்டினா இருக்கலாம், இல்லாட்டி வந்து சம்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஆர்கானிக்ல இருந்து ஏதாவது ரியாக்ஷன்ஸ் வந்து கம்பைன் பண்ணி எழுத சொல்லலாம், இல்ல ரியாக்ஷன் நேமே கொடுத்து எழுத சொல்லலாம். ஓகே 2 மார்க்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்பல்சரியை தவிர்த்து மிச்சம் எல்லாமே நம்மளால அட்டென்ட் பண்ணிட முடியும். அண்ட் சேம் லைக் தட் 3 மார்க்ஸ்க்கும் 3 மார்க்ஸ் இருக்கு. ஒரே ஒரு 33 கொஸ்டின் கம்பல்சரின்னு நினைக்கிறேன். கம்பல்சரி தான், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாங்க. மத்தபடி எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பரா படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கவர் பண்ணாலே எழுதுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ்க்குமே அதே மாதிரி தான். லைக் 3 மார்க்ஸ் எழுதும் போதும் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பாயிண்ட் பை பாயிண்டா எழுதுங்க, பேராகிராஃப்லாம் எழுதாதீங்க. பாயிண்ட் பை 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க 3 மார்க்ஸ்க்கு, ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸ். அண்ட் 5 மார்க்ஸ்க்கும் அதே மாதிரி நீட்டா ஒரு பேஜ் எழுதணும், அழகா நீட்டா பிரசென்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து வென் கம்ஸ் டு ஆர்கானிக் அப்படின்ற போது எப்படி நம்ம பிரசென்ட் பண்ணுவீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 மார்க்ஸ் கேட்கறாங்கன்னா அந்த இப்போ டேரக்டா ரியாக்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ரியாக்ஷன் நேம் எழுதிக்கோங்க. இல்லாட்டி அந்த ஆர்கானிக் கொஸ்டின்ல இருந்து கேட்கறாங்க, ஆர்கானிக் லெசன்ல இருந்து கேட்கறாங்கன்னா அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு லைட்டா கோத்ரூ பண்ணும் போதே அந்த ரியாக்ஷனுக்கான பேரு இருந்துச்சு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த பேரு, அந்த ரியாக்டன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அதுல ரியாக்டன் கொடுத்தது, அது கேட்டலிஸ்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ரியாக்ஷனா தான் இருக்கும். அந்த ரியாக்ஷன் நேம் எழுதிட்டு ரியாக்டிவ் கேட்டலிஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்றத இந்த சைட் லெஃப்ட்ல எழுதிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆப்டானதை எழுதிட்டு கீழே ரியாக்ஷன் எழுதிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. இப்படி பிரசென்ட் பண்ணும்போது யாருக்குமே மார்க் குறைக்க தோணாது. அப்புறம் கேட்டலிஸ்ட் கரெக்டா எழுதிக்கோங்க. எஸ்பெஷலி டெம்பரேச்சர், பட் இதெல்லாம் எழுதாலும் டெம்பரேச்சர் எழுதாலும் அதை எழுதிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு ரியாக்ஷனுக்கு அந்த டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற டெம்பரேச்சர் இல்லைன்னா ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா நடக்காது. ஸோ அதனால அது ப்ராப்பரா எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். 3 மார்க்ஸோ 2 மார்க்ஸோ ஃபுல்லா கிடைக்கும். அண்ட் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை ஏபிசி அந்த கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ அது கட்டாயம் அந்த கொஸ்டின்ஸ் தான் வரும். காலங்காலமா அதான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த கொஸ்டின்ஸ் நல்லா வந்து ஓரளவு அந்த மாடல் இருக்க கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. நிறைய கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு, நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. தட்ஸ் இட். அவ்வளவுதான். நான் என்ன ஷேர் பண்ணுமோ அதை ஷேர் பண்ணிட்டு, மேபி இந்த வீடியோ லென்த்தியா இருந்தாலும் ஐம் சாரி. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். நீங்க இந்த வருஷமும் பப்ளிக் வந்து ஈஸியா தான் இருக்கும். யூ வில் ஏபிள் டு ஸ்கோர். சென்டம் கேம் பண்ணுங்க. சென்டம் வரலனாலும் பிரச்சனை இல்ல. சென்டம் யாரா இருந்தாலும் சென்டம் கேம் பண்ணுங்க. அந்த மாதிரி நினைச்சு பாருங்க, சென்டம் தான் எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. மார்க் வரலனாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் போடுங்க. யூ வில் definitely get centum this year. Okay, and all the very best. ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப காமா என்ஜாய் பண்ணி படிங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆர் எனி டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் லீவ் தட். நான் வந்து அதை ரிப்ளை பண்ணேன். தேங்க்யூ so much for watching.